நான் சம்டைம்ஸ் ரொம்ப லேசி ஆகி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, வேலை இருந்தாலும் செய்ய மாட்டேன். எனக்கு பெட்ரூம்லயே கொண்டு வந்து தேவையானதெல்லாம் கையில குடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பெட்ல இருந்து எந்திரிக்க சொன்னாலே எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ இப்படி நான் ப்ரொடக்டிவிட்டியே இல்லாம இருக்கனால, நானே நெகட்டிவ் ஆயி, நானே ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுருவேன். தென் என்ன புஷ் பண்ணி நான் ப்ரொடக்டிவிட்டி ஸ்டேட்டுக்கு போனா தான் கொஞ்சமாவது நார்மல் ஆவேன். இந்த மாரி நம்மலாம் நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆனா இதே மாரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட 1968ல ஜான் பி. கால்ஹான் அப்படின்ற ஒருத்தர் பண்றாரு. அதாவது ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடத்த ரெடி பண்ணி அது பேர் யூனிவர்ஸ் 25 அப்படின்னு வைக்கிறாரு. அதுல 4 பெண் எலி 4 ஆண் எலியும் உள்ள விட்டுறாரு. அதுங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, ஸ்பேஷியஸான இடம் இது எல்லாத்தையுமே கொடுத்து அதுங்களை தங்க வச்சிடறாரு. கொஞ்ச மாசத்துக்கு வந்து அது ரொம்ப ஜாலியா கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரீப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணிட்டு ஜாலியா இருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச மாசம் கழிச்சு பாக்குறப்போ அதோட பாப்புலேஷன் அப்படியே டபுள் ஆயிருக்கு. அண்ட் சில எலிங்கெல்லாம் மேல் டாமினன்ட் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. அதுக்குள்ள கொஞ்சம் சண்டையும் வர ஆரம்பிச்சிருது. அண்ட் இன்னும் கொஞ்சம் மாசம் கழிச்சு பாக்குறப்போ அதோட பாப்புலேஷன் லிட்டரலி 2200 இருக்கு. அண்ட் அங்க மேல் டாமினன்ட் எலியும் அதிக ஆரம்பிச்சிருது. மத்த எலிங்கெல்லாம் வந்து இது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருது. அண்ட் சில எலிங்கெல்லாம் வந்துட்டு ரீப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிடுது. அண்ட் பிறக்கிற எலிங்களையும் வந்து அம்மா எலிங்கனால ஒழுங்கா பாத்துக்க முடியாம போயிடுது. அண்ட் இதோட 4வது வருஷத்துல அங்க எலி எதுவுமே இல்லாம அதோட பாப்புலேஷன் 0ல இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் வந்து நிறைய வாட்டி பண்ணி பாக்குறாரு. எல்லா வாட்டியுமே இதோட ரிசல்ட் வந்துட்டு ஒரே மாதிரிதான் வருது. இதுங்களுக்கு தேவையானதெல்லாம் கையில கொடுத்து சாப்பாடையும் உள்ளே கொடுத்தனால அதுங்களுக்கு அதோட அருமை தெரியாம அதையும் வேஸ்ட் பண்ணிட்டு அதுங்களையும் அழிச்சு வச்சுங்க. சோ நம்ம ரொம்ப கம்ஃபர்ட் ஆகி நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம கைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அது அருமை புரியாம அதையும் அழிச்சு நம்மளே அழிச்சுக்க ஆரம்பிச்சிருவோம்.